காசு, பணம், துட்டு, மணி இந்த 4 வார்த்தை தான் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்குது. காலையில கண் முழிச்சதிலிருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் மனுஷன் எதுக்காக ஓடுறான்னு கேட்டா கடைசில வந்து நிக்கிற புள்ளி வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஆனா இங்க ஒரு பெரிய குழப்பம் எப்பவுமே இருக்கு. மாடு கணக்கா ஓயாம உழைக்கிறவன் ஒரு பக்கம், ஏசி ரூம்ல உட்காந்துட்டு தந்திரமா காய நகர்த்துறவன் ஒரு பக்கம். இதுல யாரு நிஜமாவே ஜெயிக்க போறா? யார்கிட்ட அந்த லக்ஷ்மி கடாட்சம் சீக்கிரம் வந்து சேரும்? நம்ம ஊர்ல ஒரு பேச்சு உண்டு, உழைச்சவன் தான் முன்னுக்கு வருவான் அப்படின்னு. ஆனா நிஜத்துல பார்த்தா ரோட்டு ஓரத்துல கல்லு உடைக்கிறவரும் மூட்டை தூக்குறவரும் காட்டுற உழைப்ப விளமா மத்தவங்க அதிகமா உழைச்சிடுறோம். அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் ரத்தமா மாறுற அளவுக்கு உழைக்கிறாங்க. ஆனா அவங்க ஏன் இன்னும் அதே இடத்துல இருக்காங்க? இன்னொரு பக்கம் சில பேர் பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரிவாங்க, ஆனா அவங்க போடுற ஒரு பிளான் கோடி கணக்கில் லாபத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ உழைப்பு மட்டும் போதாதா, இல்ல புத்திசாலித்தனம் மட்டும்தான் முக்கியமா? இந்த கேள்விக்கு பதில் தேடி நம்ம பகவத்கீதைக்குள்ள போனோம்னா அங்க கிருஷ்ணர் சொல்ற விஷயங்கள் நம்ம மண்டையில ஏத்திக்கிட்ட பல பழைய விஷயங்களை அப்படியே உடைச்செறியும். அர்ஜுனன் தேர்கால்ல திகைச்சு நிக்கும்போது கிருஷ்ணர் வெறும் போரை பத்தி மட்டும் பேசல, வாழ்க்கையோட எக்கனாமிக்ஸை பத்தியும் சேர்த்து தான் பாடம் எடுத்திருக்காரு. பணக்காரன் ஆகிறதுங்கிறது வெறும் பேங்க் பேலன்ஸ் கிடையாது, அது ஒரு மனநிலை, ஒரு அணுகுமுறை. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டப்படணும்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட கர்மா அப்படிங்கிறது வெறும் வேலை செய்யறது கிடையாது, அந்த வேலையை எப்படிப்பட்ட அறிவோட, அதாவது புத்தியோட செய்யறேங்கிறது தான் முக்கியம். புத்தி இல்லாத உழைப்பு கண்ணு தெரியாத குதிரை ஓடுற மாதிரி. அது வேகமா ஓடும், ஆனா எங்க போய் சேருதுன்னு தெரியாது. அதே மாதிரி உழைப்பு இல்லாத புத்தி வெறும் கனவு கோட்டை தான். செல்வம் அப்படிங்கிறது ஒரு சக்தி, அது யார்கிட்ட போகணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கலாம், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன கடையை நடத்துறவரா இருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த உழைப்புல எவ்வளவு புத்தி கலந்துருக்குன்னு பாருங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க எல்லாரும் பணக்காரங்க ஆயிடுவாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற கழுதைகளும் எருதுகளும் தான் முதல்ல பணக்காரங்க ஆயிருக்கணும். ஆனா அப்படி நடக்கிறது இல்லையே. ஏன்? ஏன்னா அங்க இயக்கம் இருக்கு, ஆனா திட்டம் இல்ல. கிருஷ்ணர் சொல்ல வர்ற முதல் விஷயம் இதுதான். உன்னோட வேலையில நீ ஒரு நிபுணனா மாறணும். அதுக்கு உழைப்பு மட்டும் பத்தாது, தெளிவான புத்தி வேணும். யோக கர்மசு கௌசலம், அதாவது செயல்களில் திறமையே யோகம்னு சொல்றாரு. நீ செய்யற வேலையில எப்போ உன்னோட புத்திய முழுமையா செலுத்தி அதை நேர்த்தியா செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்பவே உனக்கான செல்வத்துக்கான வாசல் திறக்க ஆரம்பிக்குது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. புத்திசாலித்தனம்னா மற்றவங்களை ஏமாத்துறதோ குறுக்கு வழியில போறதோ கிடையாது, அது வெறும் தந்திரம். நிஜமான புத்திசாலித்தனம்ங்கிறது உன்னோட நேரத்தையும் சக்தியையும் சரியான இடத்துல முதலீடு பண்றது. நீ எவ்வளவு நேரம் வேலை செய்யறேங்கிறது முக்கியம் இல்ல, அந்த நேரத்துல என்ன ரிசல்ட் கொண்டு வர்றேங்கிறதுனா முக்கியம். நம்ம ஊர்ல நிறைய பேரு நாங்க பரம்பரையா கஷ்டப்படுறோம், ஆனா ஒன்னும் மாறல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க உழைப்பை மட்டும் நம்பி காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க புத்தியை அப்டேட் பண்ணிக்காதது தான். மாறாத உலகம் கிடையாது, அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம புத்தியை கூர்மையாக்கிக்கலன்னா காலம் நம்மள ஓரந்தள்ளிடும். சரி, அப்போ புத்திசாலிங்க எல்லாரும் சீக்கிரம் பணக்காரங்க ஆயிடுவாங்களா? அதுவும் கிடையாது. ஏன்னா சில புத்திசாலிங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா செயல்ல இறங்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பிளான் இருக்கும், ஆனா அதை உருப்படியா செய்ய தேவையான அந்த உழைப்பு இருக்காது. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் வேணும். அந்த பேலன்ஸை பத்தி தான் கிருஷ்ணர் ரொம்ப அழகா விளக்குறாரு. செல்வம் அப்படிங்கிறது லக்ஷ்மி அம்சம். லக்ஷ்மி தேவி யார்கிட்ட நிலைச்சிருப்பாங்கன்னா எங்க நாராயணனோட சிந்தனை, அதாவது ஞானம் மற்றும் தர்மம் இருக்கோ அங்கதான். வெறும் கடின உழைப்புங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது, புத்திசாலித்தனம்ங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது. ஆனா இது ரெண்டையும் தாண்டி ஒன்று இருக்கு, அதுதான் நிஷ்காம கர்மா, அதாவது பலனை எதிர்பார்க்காம ஆனா முழு ஈடுபாடோட வேலையை செய்யறது. இதை கேட்கும்போது என்னடா இது, பலனை எதிர்பார்க்கலன்னா அப்புறம் எப்படி பணக்காரன் ஆகிறதுன்னு தோணலாம். ஆனா இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நீ பணத்தை நோக்கி ஓடாத, உன் வேலையோட தரத்தை நோக்கி ஓடு, பணம் ஒன்ன தேடி வரும். இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ்மேன்களை பாருங்க. அவங்க ஆரம்பத்துல கோடீஸ்வரன் ஆகணும்னு மட்டும் நினைச்சிருந்தா ஒரு கட்டத்துல தோத்து போயிருப்பாங்க. ஆனா அவங்க எதையோ ஒன்ன சிறப்பா செய்யணும்னு நினைச்சாங்க. மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு தீர்வை அவங்க புத்தியால யோசிச்சாங்க, அதுக்காக அவங்க உடம்ப வருத்தி உழைச்சாங்க. அந்த உழைப்பும் புத்தியும் சேரும்போது தான் அங்க ஒரு மேஜிக் நடக்குது.
இந்த முதல் பகுதியில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உழைப்புங்கிறது இன்ஜின் மாதிரி, ஸ்டேரிங்கிறது ஸ்டேரிங் மாதிரி. இன்ஜின் ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது, ஸ்டேரிங் சரியா திருப்பினாதான் கார் சரியான இடத்துக்கு போகும். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் இன்ஜினா மட்டும் இருக்கீங்களா, இல்ல ஸ்டேரிங்கையும் சேர்த்து கையாளுறீங்களா? பணக்காரன் ஆகிறதுக்கான முதல் விதி, உன் வேலையை நீ நேசிக்கணும், அதுல உன்னோட புத்தியை புகுத்தணும். இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் ஆழமா போனா கிருஷ்ணர் இந்த உழைப்புக்கும் பணத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த நுணுக்கமான முடிச்சுகளை எப்படி அவுக்குறாருன்னு புரியும். முதல் பகுதியில உழைப்பும் புத்தியும் எப்படி ஒண்ணுக்கொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கணும்னு பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா பேசுவோம். நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விதி ஒன்று இருந்தா மதியால அதை வெல்லலான்னு. இங்கே மதிங்கிறது நம்மளோட புத்திசாலித்தனம். ஆனா கிருஷ்ணர் கீதையில ஒரு முக்கியமான ஸ்லோகத்துல, அத்தியாயம் 2 ஸ்லோகம் 47ல சொல்றாரு, கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. இதோட அர்த்தம் என்னன்னா, உனக்கு வேலை செய்ய மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, அதோட பலன்ல உனக்கு அதிகாரம் இல்லைங்கிறது. இதை மேலோட்டமா பார்த்தா, அப்போ நான் எவ்வளவுதான் உழைச்சாலும் புத்திசாலியா இருந்தாலும் பணம் வருமா வராதாங்கிறது என் கையில இல்லையான்னு பயம் வரும். ஆனா கிருஷ்ணர் இங்கே ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் தத்துவத்தை சொல்றாரு. நீ ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையால வர்ற லாபத்தை, அதாவது செல்வத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தா உன்னோட புத்தி அந்த பணத்துல தான் இருக்குமே தவிர செய்யற வேலையில இருக்காது. ஒரு கிரிக்கெட் பிளேயர் பேட்டிங் பண்ணும்போது ஸ்கோர் போர்டையே பார்த்துட்டு இருந்தா வர்ற பந்தை அவரால் ஒழுங்கா அடிக்க முடியாது. அவரோட கவனம் ஃபுல்லா அந்த பந்துல, அதாவது வேலையில இருக்கணும். அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ரன்கள் குவியும். இதுதான் பணக்காரன் ஆகிறதுக்கு கிருஷ்ணர் சொல்ற ஸ்மார்ட் ஒர்க் ரகசியம். நம்ம ஊர்ல நிறைய பேர் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க வேலையை ஒரு பாரமா நினைக்கிறாங்க. எப்படா 5 மணி ஆகும் வீட்டுக்கு போலான்னு நினைக்கிற உழைப்பாளி வெறும் கடின உழைப்பாளியாவே தான் இருப்பான். ஆனா இந்த வேலையை இன்னும் சிறப்பா, வேகமா, மற்றவங்களுக்கு பயனுள்ளதா எப்படி செய்யலான்னு யோசிக்கிறவன் தான் அந்த புத்திசாலி. அந்த புத்திசாலி தான் ஒரு நாள் அந்த முதலாளி இடத்துக்கு போவான். கடின உழைப்புங்கிறது ஒரு அடிப்படை தகுதி தான், அது வெற்றிக்கு போதுமானது கிடையாது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் கையால ஒரு குழியை தோன்றாருன்னு வச்சுப்போம், அது கடின உழைப்பு. இன்னொருத்தர் ஒரு மண்வெட்டியை பயன்படுத்துறாரு, அது கொஞ்சம் புத்திசாலித்தனம். மூணாவதா ஒருத்தர் ஒரு ஜேசிபி மிஷினை வச்சு தோன்றாரு, இதுதான் உச்சகட்ட புத்திசாலித்தனம். இங்க 3 பேருமே உழைக்கிறாங்க. ஆனா அந்த 3வது ஆள் தன்னோட புத்தியை பயன்படுத்தி ஒரு கருவியையோ அல்லது ஒரு சிஸ்டத்தையோ உருவாக்குறாரு. அவர்தான் மற்ற 2 பேரை விட சீக்கிரம் செல்வந்தராவாரு. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட, நீ போரிடு, ஆனா மனசை என்கிட்ட வையின்னு சொல்றாரு. இதோட லாஜிக் என்னன்னா, மனசு பதட்டம் இல்லாம தெளிவா இருந்தாதான் புத்தி வேலை செய்யும். ஒரு மனுஷன் எப்ப பணக்காரன் ஆவான்னா, அவன் தன் புத்தியை பிரச்சனைகளை தீர்க்க, ப்ராப்ளம் சால்விங் பயன்படுத்தும் போதுதான். உலகத்துல யாருக்கெல்லாம் அதிகம் பணம் கிடைக்குதுன்னு பாருங்க. யாரு அதிக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் பணம். ஒரு சாதாரண டீ கடைக்கும் ஒரு பிராண்டட் காஃபி ஷாப்புக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருமே உழைக்கிறாங்க. ஆனா அந்த காஃபி ஷாப் வச்சிருக்கிறவன் அந்த சூழல், அந்த தரம், அந்த அனுபவம்னு எல்லாத்துலேயும் தன் புத்தியை புகுத்தி ஒரு மதிப்பை உருவாக்குறான். அவன் வெறும் டீ விற்கல, ஒரு கம்ஃபர்ட்டை விற்கிறான். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற அந்த திறமை. நம்ம வாழ்க்கையில நாம பணத்துக்காக வேலை செய்யறோமா, இல்ல நம்ம திறமையை வளர்த்துக்க வேலை செய்யறோமாங்கிறது தான் நமக்கும் அந்த பெரிய பணக்காரர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். கிருஷ்ணர் கீதையில இன்னொரு இடத்துல சொல்றாரு, பக்தியோடு செய்யப்படும் செயல் சிறந்ததுன்னு. இங்க பக்திங்கிறது வெறும் சாமி கும்பிடுறதில்ல, நீ செய்யற வேலையை ஒரு தெய்வமா மதிச்சு அதுல முழு ஈடுபாடு காட்டுறது. நீங்க ஒரு காய்கறி விற்கிறவரா கூட இருக்கலாம். ஆனா மற்றவங்க கொடுக்காத ஒரு நேர்மையையும் சிரிப்பையும் தரத்தையும் நீங்க கொடுக்கும்போது மக்கள் உங்களை தேடி வருவாங்க. அந்த இடத்துல உங்களோட அந்த சின்ன புத்திசாலித்தனமும் அன்பும் உங்களை மற்றவங்களை விட சீக்கிரம் உயரத்துக்கு கொண்டு போகும். கடின உழைப்பாளி வெறும் உடல் அளவுல வேலை செய்யறான். புத்திசாலி உடல் பிளஸ் அறிவு 2யும் சேர்த்து வேலை செய்யறான். ஆனா கிருஷ்ணர் சொல்ற அந்த முழுமையான உழைப்பாளி உடல் பிளஸ் அறிவு பிளஸ் ஆத்மா 3யும் சேர்த்து வேலை செய்யறான். எப்போ உன்னோட ஆத்மா அந்த வேலையில இணையுதோ அப்போ அங்க சோர்வு இருக்காது. சோர்வில்லாத உழைப்பு தான் தொடர்ச்சியான வெற்றியை தரும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் குயிக் மணி வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, எதுவுமே விதியை மீறி கிடைக்காது. ஆனா அந்த விதியை உருவாக்குற சக்தியும் உன் கையில தான் இருக்கு. உன்னோட பழைய கர்மா உனக்கு ஒரு தடையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ செய்யற புத்திசாலித்தனமான உழைப்பு உன்னோட நாளைய விதியை மாத்தும். நம்ம ஊர்ல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பணம் வந்துட்டா எல்லாம் முடிஞ்சுதுன்னு. ஆனா கிருஷ்ணர் செல்வத்தை ஒரு கருவியா தான் பார்க்கறாரு. அந்த செல்வம் உன்கிட்ட வரணும்னா நீ அதுக்கு தகுதியான ஆளா மாறணும்.
தகுதியை வளர்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த தகுதியை செயல்படுத்தி காட்டுறது தான் கடின உழைப்பு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்றீங்க. ஆனா அதே 12 மணி நேரத்துல உங்களை விட 100 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிற ஒருத்தர் இருக்காருன்னா அவர் உங்களை விட 100 மடங்கு அதிகமா கை கால ஆட்டுறாருன்னு அர்த்தம் இல்ல. அவர் உங்களை விட 100 மடங்கு அதிகமா தன் புத்தியை பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். அவர் என்ன செய்றாரு? அவர் ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாரு. அவர் மற்றவங்களோட நேரத்தை பயன்படுத்துறாரு. அவர் காலத்தோட தேவையை அறிஞ்சிக்கிறாரு. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட நீ போரிடு, ஆனா மனசை என்கிட்ட வையேன்னு சொல்றாரு. இதோட லாஜிக் என்னன்னா, மனசு பதட்டம் இல்லாம தெளிவா இருந்தாதான் புத்தி வேலை செய்யும். ஒரு மனுஷன் எப்போ பணக்காரன் ஆவான்னா அவன் தன் புத்திய பிரச்சனைகளை தீர்க்க ப்ராப்ளம் சால்விங் பயன்படுத்தும் போதுதான். உலகத்துல யாருக்கெல்லாம் அதிகம் பணம் கிடைக்குதுன்னு பாருங்க. யாரு அதிக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் பணம். நாம போன பகுதியில அந்த ஜேசிபி மிஷின் கதையை பார்த்தோம்ல, அதுல ஒரு பெரிய சூட்சமா இருக்கு. அந்த மிஷினை ஓட்டுறவன் புத்திசாலியா இருக்கலாம், ஆனா அந்த மிஷினை கண்டுபிடிச்சவன் அதை விட பெரிய புத்திசாலி. ஆனா அந்த மிஷினை வச்சு ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு கனவு கண்டு அதுக்காக முதலீடு செஞ்சு ரிஸ்க் எடுத்தாரே ஒரு முதலாளி, அவருதான் நிஜமான செல்வந்தராகிற தகுதி படைச்சவர். இங்கதான் கிருஷ்ணர் சொல்ற அந்த அகங்காரமும் பற்றுதலும் குறுக்க வருது. நம்ம ஊர்ல நிறைய பேரு ஏன் ஒரு லெவலுக்கு மேல வளர முடியல தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிற அந்த நான் தான் எல்லாத்தையும் செய்றேன் அப்படிங்கிற அகங்காரம் தான் அவங்கள கட்டி போடுது. கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 27ல ஒரு மரண மாஸ் பாயிண்ட் சொல்றாரு. பிரகிருதேஹே கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வசஹா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. இதோட சிம்பிள் அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல நடக்கிற எல்லாமே இயற்கையோட குணங்களால தான் நடக்குது. ஆனா முட்டாள்தனமான அகங்காரம் கொண்ட மனுஷன் நான் தான் இதை செய்றேன், என் உழைப்பால தான் இது நடக்குதுன்னு நினைச்சுக்கிறான். இது எப்படி செல்வத்தோட சம்பந்தப்படுதுன்னு கேக்குறீங்களா? ஒரு மனுஷன் நான் தான் உழைக்கிறேன்னு மட்டும் நினைக்கும்போது அவன் ஒரு வேலையை மட்டும்தான் செய்வான். அவனால ஒரு லிமிட்டுக்கு மேல சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அவனோட நேரம் 24 மணி நேரம்தான். ஆனா எப்போ ஒருத்தன் தன் அகங்காரத்தை விட்டுட்டு மற்றவங்களை அரவணைச்சு ஒரு டீமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்போ அவன் 100 பேரோட உழைப்பை தம் புத்தியால ஒருங்கிணைக்கிறான். அங்க அவனோட உழைப்பு 24 மணி நேரத்திலிருந்து 2400 மணி நேரமா மாறுது. இதுதான் பெரிய பணக்காரங்க செய்யற ரகசியம். அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறத விட பிசினஸ் ஓனரா இருக்கிறதுல தான் குறியா இருப்பாங்க. நீங்க கடின உழைப்பாளியா மட்டும் இருந்தா நீங்க ஒரு சிறந்த தொழிலாளி. ஆனா நீங்க புத்திசாலியா மாறி மத்தவங்களுக்கு வேலை கொடுக்க தெரிஞ்சா நீங்க ஒரு முதலாளி. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, வேலையில இருக்கிற அந்த தான் அப்படிங்கிற உணர்வை விடு. நீ ஒரு கருவி மட்டும்தான். நீ செய்யற வேலையில ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம ஊர்ல பிசினஸ் பண்ற நிறைய பேரு ஏன் தோத்து போறாங்க தெரியுமா? அவங்க கல்லா பெட்டியிலிருந்து எழுந்துக்கவே மாட்டாங்க. அவங்க தான் கடையை திறப்பாங்க, அவங்க தான் கணக்கு பார்ப்பாங்க, அவங்க தான் டெலிவரி பண்ணுவாங்க. இதை கேட்டா நான் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு பெருமையா சொல்வாங்க. ஆனா அது தப்பு. நீ எல்லாத்தையும் நீயே செஞ்சா புதுசா யோசிக்க உனக்கு எப்ப நேரம் கிடைக்கும்? உன்னோட புத்திசாலித்தனத்தை அடுத்த லெவலுக்கு எப்ப கொண்டு போவ? கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட வில்லை எடு, சண்டை போடுன்னு சொல்றாரு. ஆனா கிருஷ்ணர் வில்லை எடுக்கல, அவர் வெறும் தேரத்தான் ஓட்டுறாரு. ஆனா அந்த போரோட மொத்த பிளானும் அவர் மண்டையில தான் இருக்கு. இதுதான் ஒரு லீடரோட குணம். நீங்க உங்க வாழ்க்கையில செல்வந்தர் ஆகணும்னா நீங்க அந்த தேரை ஓட்டுற கிருஷ்ணரா மாறணும். அர்ஜுனனா மட்டும் இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா கிருஷ்ணரா இருந்தாதான் அந்த வெற்றியோட பலனை மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும். நீங்களும் ஒரு பேரரசை உருவாக்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு பயம் உண்டு. வேலையை மற்றவங்க கிட்ட கொடுத்தா சரியா செய்வாங்களா, காசை ஏமாத்திடுவாங்களான்னு. இதுதான் அந்த பற்றுதல். இந்த தயக்கம் தான் உங்களை சின்ன வட்டத்துக்குள்ளேயே வச்சிருக்கு. கிருஷ்ணர் சொல்றது என்னன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது பணத்துக்கு மட்டும் இல்ல, அதிகாரத்துக்கும் பொருந்தும். அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது தான் செல்வம் பெருகும். செல்வங்கிறது ஓடுற தண்ணி மாதிரி. அதை ஒரு இடத்துல தேக்கி வச்சா குட்டையா மாறிடும். அதை ஓட விட்டாதான் அது ஆறா மாறும். நீங்க கடின உழைப்பாளியா இருந்தா நீங்க வாளியில முண்டு ஊத்துறீங்க. புத்திசாலியா இருந்தா ஒரு குழாய, அதாவது சிஸ்டத்தை உருவாக்குறீங்க. அந்த குழாய் வழியா தண்ணி தானா ஓடும்போது நீங்க நிம்மதியா அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உழைப்புல இருக்கிற அந்த தரம். கிருஷ்ணர் குண கர்ம விபாகசஹா அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தரோட குணம் மற்றும் செயலுக்கு ஏத்த மாதிரி தான் வேலை அமையணும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல,
ஆனா காசுக்காக மட்டும் அதை மல்லுகட்டி செய்றீங்கன்னா அங்க கடின உழைப்பு இருக்கும், ஆனா வெற்றி இருக்காது. ஏன்னா உங்க மனசு அங்க இல்ல. உங்க புத்திசாலித்தனம் எப்ப வேலை செய்யும் தெரியுமா? உங்களுக்கு எதுல நேச்சுரலா ஆர்வம் இருக்கோ அதுல உங்க புத்தியை செலுத்தும் போதுதான். நம்ம ஊர்ல நிறைய பேரு பக்கத்து வீட்டுக்காரன் கடையை வச்சு பெரிய ஆளாயிட்டான்னு சொல்லி இவங்களும் அதையே கடையை வைப்பாங்க. அதுக்கு பேரு புத்திசாலித்தனம் இல்ல, அது வெறும் காப்பி. கிருஷ்ணர் சொல்றாரு, மற்றவங்களோட தர்மத்தை விட உன்னோட தர்மத்தை சுமாராவது செய்யறது மேலானது. ஏன்னா உன்னோட ஒரிஜினாலிட்டி தான் உனக்கான செல்வத்தை கொண்டு வரும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வந்தர்களும் ஏதோ ஒரு வகையில விசித்திரமானவங்களா தான் இருந்திருக்காங்க. அவங்க மற்றவங்க போற பாதையில போகல, அவங்க ஒரு புது பாதையை உருவாக்குனாங்க. அதுக்கு அவங்க உழைப்பை விட அவங்க மேல அவங்க வச்சிருந்த அந்த ஆத்மார்த்தமான நம்பிக்கையும் புத்தியும் தான் காரணம். நீங்க காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்க, ராத்திரி வரைக்கும் செக்கு மாடு மாதிரி உழைக்கிறீங்க, ஆனா மாசம் கடைசியில கையில ஒன்னும் நிக்கலன்னா நீங்க உங்க ரூட்டை மாத்தணும்னு அர்த்தம். வேகம் முக்கியம் இல்ல, திசை தான் முக்கியம். அந்த திசையை காட்டுறது தான் ஞானம் அல்லது புத்தி. கிருஷ்ணர் கீதையில 4வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 33ல சொல்றாரு, பொருட்களால் செய்யப்படும் யாகத்தை விட ஞானத்தால் செய்யப்படும் யாகம் சிறந்ததுன்னு. இது அப்படியே பிசினஸுக்கு மாத்தி பாருங்க. வெறும் காசை வச்சோ உடம்ப வச்சோ முட்டி மோதுறத விட உன்னோட அறிவை வச்சு நீ செய்யற வேலை தான் உனக்கு ஒரு நிரந்தரமான ஆசனத்தை அமைச்சு தரும். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை கிருஷ்ணர் கொடுக்கறாரு. புத்திசாலிங்கிற பேர்ல சோம்பேறி ஆயிடக்கூடாது. நான் ரொம்ப அறிவாளி, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன்னு நினைச்சா அந்த புத்தி துருப்பிடிச்சு போயிடும். ஆக்டிவா இருக்கிற புத்தி தான் செல்வாக்க உருவாக்கும். நீங்க போடுற பிளான் பேப்பர்ல மட்டும் இருந்தா அது வேஸ்ட், அது கிரவுண்ட்ல இறங்கி வேலையா மாறணும். நம்ம ஊர்ல பிசினஸ் பண்றவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய குறைபாடு தர்மம் இல்லாதது. பணக்காரன் ஆகிறதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற மிக முக்கியமான கண்டிஷன் தர்மம். முறையற்ற வழியில வர்ற பணம் உழைப்பை விட வேகமா உன்னை விட்டு போயிடும். ஏன்னா அங்க புத்திசாலித்தனம் தந்திரமா மாறிடுது. தந்திரம் ஒரு முறை ஜெயிக்கும், ஆனா தர்மம் எப்பவும் ஜெயிக்கும். நீங்க உங்க உழைப்பை கொடுக்குறீங்க, உங்களோட புத்தியை பயன்படுத்துறீங்க, ஆனா அது யாருடைய நலனுக்காக? லோக சங்கிரகம், அதாவது உலகத்தோட நன்மைக்காக நீ செய்யற வேலை தான் உன்னை உண்மையான செல்வந்தனாக்கும். நீங்க ஒரு பொருளை உருவாக்குறீங்கன்னா அது வாங்குறவனுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அப்படி இருந்தா அவன் தானா காசை கொடுப்பான். இதுதான் அந்த எக்ஸ்சேஞ்ச். யோசிச்சு பாருங்க, நீங்க வெறும் காசை மட்டும் சம்பாதிக்கணுமா இல்ல ஒரு மதிப்பையும் சேர்த்து சம்பாதிக்கணுமா? அந்த மதிப்பு தான் உங்களை ஒரு சாதாரண பணக்காரன்ல இருந்து ஒரு லெஜெண்டா மாத்தும். பார்ட் 5. நாம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நிக்கிறோம். கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு, புத்தியை பயன்படுத்தி பிளான் போட்டாச்சு, கொஞ்சம் காசும் கையில புழங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு வைப்போம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆபத்துக்கு பேரு தான் மதர்ப்பு அல்லது கர்வம். நான் தான் இதையெல்லாம் சாதிச்சேன், என் அறிவால தான் இந்த சாம்ராஜ்யம் நிக்கிதுன்னு என்னைக்கு ஒருத்தன் நினைக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கே அவனோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடும். கிருஷ்ணர் 16வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 13-15ல அசுர குணங்கள் கொண்டவங்க எப்படி நினைப்பாங்கன்னு ஒரு லிஸ்டே போடுறாரு. இதம் அத்யமயா லப்தம் இமம் பிராப்சியே மனோரதம். அதாவது, இன்னைக்கு நான் இதை அடைஞ்சிட்டேன், நாளைக்கு அந்த ஆசையையும் நிறைவேற்றிப்பேன். இவ்வளவு செல்வம் என்கிட்ட இருக்கு, இன்னும் வரும். அந்த எதிரியை நான் கொன்னுட்டேன், மற்றவங்களையும் நான் பார்த்துப்பேன். நான் தான் ஈஸ்வரன், நான் தான் அனுபவிக்கிறவன், நான் தான் சித்தன், பலவான், சுகி. இப்படி ஒரு மனுஷன் எப்போ பிதற்ற ஆரம்பிக்கிறானோ அப்போ அவனோட புத்தி மழுங்கி போயிடும். செல்வந்தராகிறது ஒரு கலைன்னா அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கிறது ஒரு தவம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி மேல வருவாங்க, ஆனா வந்த வேகத்துல அப்படியே சரிஞ்சிடுவாங்க. அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க கிட்ட அந்த பணம் வந்த உடனே அவங்க எதை வச்சு முன்னேறினாங்களோ அந்த புத்திசாலித்தனமான உழைப்பை மறந்துடுவாங்க. ஆடம்பரம், தேவையற்ற செலவு, மற்றவங்களை மதிக்காத குணம், இது எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற லக்ஷ்மி கடாட்சத்தை விரட்டிடும். கிருஷ்ணர் சொல்ல வர்ற ரகசியம் என்னன்னா, செல்வம்ங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, ட்ரஸ்டி. நீ அந்த பணத்துக்கு எஜமான் கிடையாது, நீ ஒரு காவலாளி மட்டும்தான். அந்த பணத்தை வச்சு நீ உலகத்துக்கு என்ன நல்லது செய்ய போறேங்கிறது தான் முக்கியம். யக்ஞாத் பவதி பர்ஜன்யஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது, தியாகத்துல யாகத்துல இருந்து தான் மழை வருது, மழையால தான் உணவு வருது. இதோட பிசினஸ் லாஜிக் என்னன்னா, நீ சம்பாதிச்ச பணத்துல ஒரு பகுதியை மறுபடியும் சமூகத்துக்கோ அல்லது உன்னோட பிசினஸை இன்னும் வளர்க்கவோ முதலீடு ரீஇன்வெஸ்ட் செய்யணும்.
அப்படி செஞ்சாதான் அந்த செல்வம் சுழற்சியில இருக்கும். புத்திசாலிக்கும் வெறும் பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பணக்காரன் பணத்தை சேர்த்து வைப்பான், ஹோர்டிங். ஆனா புத்திசாலி பணத்தை வேலைக்கு வைப்பான், இன்வெஸ்டிங். நீங்க கடின உழைப்பாளியா இருந்தா நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்க. ஆனா நீங்க உண்மையான புத்திசாலியா இருந்தா பணம் உங்களுக்காக வேலை செய்யும். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற அந்த நிபுணத்துவம். நம்ம ஊர்ல நிறைய பேரு சாமி கும்பிட்டா மட்டும் போதும் பணம் வரும்னு தப்பா நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு, உழைக்காதவன் சாப்பிடுறது கூட திருட்டுத்தனம்னு. நீங்க ஒரு வேல்யூவை உருவாக்காம சும்மா உட்காந்துக்கிட்டு காசு வரும்னு நினைச்சா அது நடக்காது. அதே சமயம் நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்ககிட்ட நன்றி உணர்வு இல்லைன்னா அந்த செல்வம் நிலைக்காது. உங்க பிசினஸ்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கள நீங்க எப்படி நடத்துறீங்க? அவங்க வேர்வையில நீங்க லாபம் பார்க்கும்போது அவங்க மனசு குளிரணும். அவங்க ஆசீர்வாதம் இருந்தாதான் உங்க சாம்ராஜ்யம் நிலைக்கும். இதுதான் ஆன்மீக பொருளாதாரம். கிருஷ்ணர் தேரோட்டியா இருந்து அர்ஜுனனுக்கு வழிகாட்டினாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த போரை ஒரே நொடியில முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அர்ஜுனனை முன்னாடி நிறுத்தி ஜெயிக்க வச்சாரு. ஒரு நல்ல லீடர், ஒரு நல்ல செல்வந்தன் இப்படிதான் இருக்கணும். தன் கூட இருக்கிறவங்கள மேல தூக்கி விடணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் சில பேருக்கு மட்டும் லாட்டரி அடிச்ச மாதிரி திடீர்னு பணம் வருது, ஆனா சில பேர் வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது? இதுக்கு கிருஷ்ணர் தெய்வம் அப்படின்னு ஒரு காரணிய சொல்றாரு 18-14. அதாவது ஒரு செயல் வெற்றியடைய 5 காரணம் இருக்கு. 1 உடல், அதிஷ்டானம். 2 செய்றவன், கர்த்தா. 3 கருவிகள், கரணம். 4 முயற்சி, சேஷ்டா. 5 தெய்வம் அல்லது விதி, தெய்வம். இங்க பாருங்க, நீங்க 4 விஷயத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சு உழைக்கலாம். நீங்க ஒரு நல்ல கர்த்தாவா மாறலாம். நல்ல கருவிகளை பயன்படுத்தலாம், டெக். தீவிரமா முயற்சி செய்யலாம். ஆனா அந்த 5வது விஷயம் இருக்கே, அது உங்க கையில இல்ல. ஆனா அந்த 5வது விஷயத்தை ஈர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். அதாவது சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கிறது. பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். விதிங்கிறது ஒரு காத்து மாதிரி. கப்பலோட பாய்மரத்தை நீங்க சரியா கட்டி வச்சிருந்தா அதுதான் உழைப்பும் புத்தியும். காத்து வீசும்போது அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறவன் தான் சூப்பர் புத்திசாலி. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு, ஆன்மீகவாதியா இருந்தா பணம் சம்பாதிக்க கூடாதான்னு. இது ரொம்ப தப்பான கருத்து. கிருஷ்ணர் அர்ஜுனனை ஒரு ராஜாவா தான் ஆக்க நினைச்சாரு. செல்வம்ங்கிறது ஒரு பலம். அந்த பலம் ஒரு நல்லவன் கையில இருந்தா அது ஊருக்கே பயன்படும். ஒரு கெட்டவன் கையில இருந்தா அது அழிவத் தரும். அதனால நீங்க செல்வந்தராகிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அந்த செல்வம் தர்மம் தவறாத வழியில இருக்கணும். கடின உழைப்பாளி மரம் வெட்டுற மாதிரி, புத்திசாலி கோடாரிய தீட்டுற மாதிரி. ஆனா ஆன்மீக புத்திசாலிங்கிறது அந்த மரத்தை வெட்டுறதுனால யாருக்கு லாபம், அந்த இடத்துல வேற என்ன பயிர் செய்யலான்னு தூர நோக்கோட யோசிக்கிற மாதிரி. உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும். அந்த விஷன் இருந்தா உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே திரளும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஆட்டம்னா அந்த ஆட்டத்தோட விதிகளை கிருஷ்ணர் கீதையில சொல்லி கொடுத்திருக்காரு. முதல்ல உன்மேல உனக்கு நம்பிக்கை வேணும், ஸ்ரத்தா. 2வது உன்னோட வேலையில ஒரு நேர்த்தி வேணும், அபியாசா. 3வது வர்ற லாபத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிற அந்த பெரிய மனசு வேணும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய செல்வந்தராயிட்டீங்க, ஆனா நிம்மதி இல்ல, உடம்புல ஆரோக்கியம் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களை நேசிக்கலன்னா அந்த செல்வத்துக்கு என்ன மதிப்பு? கிருஷ்ணர் சொல்ற செல்வம்ங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கை. அதுல காசும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். அதுக்கு நீங்க உழைப்ப உடம்பாலையும், புத்திய அறிவாலையும், அன்ப மனசாலையும் கொடுக்கணும். செல்வம் வரும்போது அதை கையாள தெரியாம நிறைய பேர் தடுமாறுவாங்க. ஆனா அந்த தடுமாற்றம் இல்லாம ஒரு யானை நடக்கிற மாதிரி கம்பீரமா வாழ்க்கையில முன்னேறணும். கிருஷ்ணர் சொல்ற அந்த ஸ்தித பிரஜ்ஞன், நிலையான அறிவு உடையவன் பிசினஸ்ல எப்படி இருப்பான், அதை அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நாம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து நிக்கிறோம். கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு, புத்தியை பயன்படுத்தி பிளான் போட்டாச்சு, கொஞ்சம் காசும் கையில புழங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு வைப்போம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆபத்துக்கு பேரு தான் மதர்ப்பு அல்லது கர்வம். நான் தான் இதையெல்லாம் சாதிச்சேன், என் அறிவால தான் இந்த சாம்ராஜ்யம் நிக்குதுன்னு என்னைக்கு ஒருத்தன் நினைக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கே அவனோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடும். கிருஷ்ணர் 16வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 13-15 அசுர குணங்கள் கொண்டவங்க எப்படி நினைப்பாங்கன்னு ஒரு லிஸ்டே போடுறாரு.
இதம் அத்யமயா லப்தம் இமம் பிராப்சியே மனோரதம். அதாவது, இன்னைக்கு நான் இதை அடைஞ்சிட்டேன், நாளைக்கு அந்த ஆசையையும் நிறைவேற்றிப்பேன். இவ்வளவு செல்வம் என்கிட்ட இருக்கு, இன்னும் வரும். அந்த எதிரியை நான் கொன்னுட்டேன், மற்றவங்களையும் நான் பார்த்துப்பேன். நான் தான் ஈஸ்வரன், நான் தான் அனுபவிக்கிறவன், நான் தான் சித்தன், பலவான், சுகி. இப்படி ஒரு மனுஷன் எப்போ பிதற்ற ஆரம்பிக்கிறானோ அப்போ அவனோட புத்தி மழுங்கி போயிடும். செல்வந்தராகிறது ஒரு கலைன்னா அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கிறது ஒரு தவம். நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வருவாங்க, ஆனா வந்த வேகத்துல அப்படியே சரிஞ்சிடுவாங்க. அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க கிட்ட அந்த பணம் வந்த உடனே அவங்க எதை வச்சு முன்னேறினாங்களோ அந்த புத்திசாலித்தனமான உழைப்பை மறந்துடுவாங்க. ஆடம்பரம், தேவையற்ற செலவு, மற்றவங்கள மதிக்காத குணம், இது எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற லக்ஷ்மி கடாட்சத்தை விரட்டிடும். கிருஷ்ணர் சொல்ல வர்ற ரகசியம் என்னன்னா, செல்வம்ங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, ட்ரஸ்டி. நீ அந்த பணத்துக்கு எஜமான் கிடையாது, நீ ஒரு காவலாளி மட்டும்தான். அந்த பணத்தை வச்சு நீ உலகத்துக்கு என்ன நல்லது செய்ய போறேங்கிறது தான் முக்கியம். யக்ஞாத் பவதி பர்ஜன்யஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது, தியாகத்துல யாகத்துல இருந்து தான் மழை வருது, மழையால தான் உணவு வருது. இதோட பிசினஸ் லாஜிக் என்னன்னா, நீ சம்பாதிச்ச பணத்துல ஒரு பகுதியை மறுபடியும் சமூகத்துக்கோ அல்லது உன்னோட பிசினஸை இன்னும் வளர்க்கவோ முதலீடு ரீஇன்வெஸ்ட் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அந்த செல்வம் சுழற்சியில இருக்கும். புத்திசாலிக்கும் வெறும் பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பணக்காரன் பணத்தை சேர்த்து வைப்பான், ஹோர்டிங். ஆனா புத்திசாலி பணத்தை வேலைக்கு வைப்பான், இன்வெஸ்டிங். நீங்க கடின உழைப்பாளியா இருந்தா நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்க. ஆனா நீங்க உண்மையான புத்திசாலியா இருந்தா பணம் உங்களுக்காக வேலை செய்யும். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற அந்த நிபுணத்துவம். நம்ம ஊர்ல நிறைய பேரு சாமி கும்பிட்டா மட்டும் போதும் பணம் வரும்னு தப்பா நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு, உழைக்காதவன் சாப்பிடுறது கூட திருட்டுத்தனம்னு. நீங்க ஒரு வேல்யூவை உருவாக்காம சும்மா உட்காந்துக்கிட்டு காசு வரும்னு நினைச்சா அது நடக்காது. அதே சமயம் நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்ககிட்ட நன்றி உணர்வு இல்லைன்னா அந்த செல்வம் நிலைக்காது. உங்க பிசினஸ்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை நீங்க எப்படி நடத்துறீங்க? அவங்க வேர்வையில நீங்க லாபம் பார்க்கும்போது அவங்க மனசு குளிரணும். அவங்க ஆசீர்வாதம் இருந்தாதான் உங்க சாம்ராஜ்யம் நிலைக்கும். இதுதான் ஆன்மீக பொருளாதாரம். கிருஷ்ணர் தேரோட்டியா இருந்து அர்ஜுனனுக்கு வழிகாட்டினாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த போரை ஒரே நொடியில முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அர்ஜுனனை முன்னாடி நிறுத்தி ஜெயிக்க வச்சாரு. ஒரு நல்ல லீடர், ஒரு நல்ல செல்வந்தன் இப்படிதான் இருக்கணும். தன் கூட இருக்கிறவங்கள மேல தூக்கி விடணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் சில பேருக்கு மட்டும் லாட்டரி அடிச்ச மாதிரி திடீர்னு பணம் வருது, ஆனா சில பேர் வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது? இதுக்கு கிருஷ்ணர் தெய்வம் அப்படின்னு ஒரு காரணியை சொல்றாரு 18-14. அதாவது, ஒரு செயல் வெற்றி அடைய 5 காரணம் இருக்கு. 1 உடல், அதிஷ்டானம். 2 செய்றவன், கர்த்தா. 3 கருவிகள், கரணம். 4 முயற்சி, சேஷ்டா. 5 தெய்வம் அல்லது விதி, தெய்வம். இங்க பாருங்க, நீங்க 4 விஷயத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சு உழைக்கலாம், நீங்க ஒரு நல்ல கர்த்தாவா மாறலாம், நல்ல கருவிகளை பயன்படுத்தலாம், டெக், தீவிரமா முயற்சி செய்யலாம். ஆனா அந்த 5வது விஷயம் இருக்கே, அது உங்க கையில இல்லை. ஆனா அந்த 5வது விஷயத்தை ஈர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். அதாவது சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கிறது, பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். விதிங்கிறது ஒரு காத்து மாதிரி. கப்பலோட பாய்மரத்தை நீங்க சரியா கட்டி வச்சிருந்தா அதுதான் உழைப்பும் புத்தியும். காத்து வீசும்போது அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறவன் தான் சூப்பர் புத்திசாலி. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு, ஆன்மீகவாதியா இருந்தா பணம் சம்பாதிக்க கூடாதான்னு. இது ரொம்ப தப்பான கருத்து. கிருஷ்ணர் அர்ஜுனனை ஒரு ராஜாவா தான் ஆக்க நினைச்சாரு. செல்வம்ங்கிறது ஒரு பலம். அந்த பலம் ஒரு நல்லவன் கையில இருந்தா அது ஊருக்கே பயன்படும். ஒரு கெட்டவன் கையில இருந்தா அது அழிவத் தரும். அதனால நீங்க செல்வந்தராகிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அந்த செல்வம் தர்மம் தவறாத வழியில இருக்கணும். கடின உழைப்பாளி மரம் வெட்டுற மாதிரி, புத்திசாலி கோடாரிய தீட்டுற மாதிரி. ஆனா ஆன்மீக புத்திசாலிங்கிறது அந்த மரத்தை வெட்டுறதுனால யாருக்கு லாபம், அந்த இடத்துல வேற என்ன பயிர் செய்யலான்னு தூர நோக்கோட யோசிக்கிற மாதிரி. உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும். அந்த விஷன் இருந்தா உங்களை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே திரளும்.
பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஆட்டம்னா அந்த ஆட்டத்தோட விதிகளை கிருஷ்ணர் கீதையில சொல்லி கொடுத்திருக்காரு. முதல்ல உன்மேல உனக்கு நம்பிக்கை வேணும், ஸ்ரத்தா. ரெண்டாவது, உன்னோட வேலையில ஒரு நேர்த்தி வேணும், அபியாசா. மூணாவது, வர்ற லாபத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிற அந்த பெரிய மனசு வேணும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய செல்வந்தர் ஆயிட்டீங்க, ஆனா நிம்மதி இல்ல, உடம்புல ஆரோக்கியம் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களை நேசிக்கலன்னா அந்த செல்வத்துக்கு என்ன மதிப்பு? கிருஷ்ணர் சொல்ற செல்வம்ங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கை. அதுல காசும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும். அதுக்கு நீங்க உழைப்ப உடம்பாலையும், புத்திய அறிவாலையும், அன்ப மனசாலையும் கொடுக்கணும். செல்வம் வரும்போது அதை கையாள தெரியாம நிறைய பேர் தடுமாறுவாங்க. ஆனா அந்த தடுமாற்றம் இல்லாம ஒரு யானை நடக்கிற மாதிரி கம்பீரமா வாழ்க்கையில முன்னேறணும். கிருஷ்ணர் சொல்ற அந்த ஸ்தித பிரஜ்ஞன், நிலையான அறிவு உடையவன் பிசினஸ்ல எப்படி இருப்பான், அதை அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. 4 காசு கைக்கு வந்த உடனே காலை தரையில வைக்க மாட்டோம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற அந்த நிஜமான செல்வந்தன் அப்படி இருக்க மாட்டான். அவன் ஒரு ஸ்தித பிரஜ்ஞன் மாதிரி இருப்பான். அதாவது லாபம் வந்தா துள்ள மாட்டான், நஷ்டம் வந்தா துவண்டு போக மாட்டான். இதை கேட்கறதுக்கு சாதாரணமா தெரியும். ஆனா பிசினஸ்ல இதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஏன்னா உணர்ச்சி வசப்படுறவன் எப்பவுமே தப்பான முடிவு தான் எடுப்பான். தப்பான முடிவுங்கிறது உழைப்ப சாம்பலாக்கிடும். கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 56ல சொல்றாரு, துக்கேஷ்வ அனுத்விக்ன மனாக சுகேஷு விகத ஸ்பிருகக. அதாவது கஷ்டம் வரும்போது கலங்காமலும் இன்பம் வரும்போது அதுல மயங்காமலும் இருக்கிறவன் தான் நிலையான புத்தியுடையவன். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கடையோ இல்ல ஒரு கம்பெனியோ நடத்துறீங்க. ஒரு மாசம் செம லாபம் வருது. உடனே நாம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு ஆடம்பர செலவு செஞ்சு அடுத்த மாசம் வர்ற சவாலை சமாளிக்க தேவையான முதலீட்டை, கேபிட்டலை வீணடிச்சா நீங்க புத்திசாலியா? இல்ல ஒரு மாசம் நஷ்டம் வந்த உடனே எல்லாம் போச்சுன்னு கடையை சாத்திட்டு ஓடினா நீங்க உழைப்பாளியா? உண்மையான புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, லாபம் வரும்போது அதை அடுத்த கட்ட தேவைக்கு சேமிப்பான். நஷ்டம் வரும்போது எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னு தன் உழைப்ப சீர் செய்வான். இந்த மனநிலை தான் உங்களை சீக்கிரம் செல்வந்தராக்கும். ஏன்னா செல்வம்ங்கிறது ஒரு மேடு பள்ளம் இருக்கிற பாதை மாதிரி. அந்த பாதையில பேலன்ஸ் தவறாம வண்டி ஓட்டுறவன் தான் சீக்கிரம் இலக்கு அடைவான். நம்ம ஊர்ல நிறைய கடின உழைப்பாளிகள் ஏன் ஜெயிக்கலன்னா, அவங்க குறுகிய கால லாபத்தை மட்டும் பார்க்கறாங்க. இன்னைக்கு 500 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைச்சு உழைக்கிறவங்க கடைசி வரைக்கும் அதே 500 ரூபாய்க்கு தான் உழைப்பாங்க. ஆனா புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு இது ஒரு பெரிய ஆலமரமா வளரணும்னு நீண்ட கால திட்டத்தை வைப்பான். கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 30ல ஒரு பெரிய சீக்ரெட் சொல்றாரு. மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத் ஆத்மியாத்ம சேதசா. அதாவது எல்லா செயல்களையும் இறைவனிடம் அர்ப்பணிச்சுட்டு ஆசை இல்லாம மன கவலை இல்லாம வேலை செய். இது அப்படியே ஒரு பிசினஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. நீங்க ஒரு காரியத்துல இறங்குறீங்க, அதுல முழு உழைப்ப போடுறீங்க. ஆனா அதோட ரிசல்ட் மேல ஒரு பற்றுதல் இல்லாம இருந்தா உங்களால தெளிவா காய் நகர்த்த முடியும். ஒரு செஸ் விளையாடுறவன் பதட்டப்பட்டா தோத்துடுவான். ஆனா அவன் நிதானமா இருந்தா எதிராளியோட அடுத்த நகர்வை முன்கூட்டியே கணிக்க முடியும். அந்த நிதானம் தான் புத்திசாலித்தனம். நிறைய பேர் கேட்கலாம், பணக்காரனாகிறதுக்கு இவ்ளோ தத்துவம் தேவையான்னு. கண்டிப்பா தேவை. ஏன்னா பணம்ங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை தாங்குற அளவுக்கு உங்க மனசு வலுவா இருக்கணும். அந்த வலுவை தான் கிருஷ்ணர் தராரு. நீங்க வெறும் கடின உழைப்பாளியா மட்டும் இருந்தா நீங்க ஒரு மிஷின். நீங்க புத்திசாலியா மட்டும் இருந்தா நீங்க ஒரு தந்திரக்காரன். ஆனா நீங்க ஒரு கிருஷ்ண பக்தனா, அதாவது தர்மம் தெரிஞ்ச புத்திசாலியா இருந்தா நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற ராஜா. உலகத்துல இருக்கிற பெரிய பணக்காரங்க எல்லாரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. அவங்க நேரத்தை காசுக்கு விற்க மாட்டாங்க, அவங்க நேரத்தை வாங்குவாங்க. நீங்க கடின உழைப்பாளியா இருந்தா உங்க நேரத்தை விற்கிறீங்க, அதாவது சம்பளம் வாங்குறது. நீங்க புத்திசாலியா இருந்தா மத்தவங்களோட நேரத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய வேலையை செய்றீங்க. கிருஷ்ணர் கீதையில ஸ்வகர்மனா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவக அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன்னோட வேலையை ஒரு வழிபாடா செய்யறது மூலமா நீ வெற்றியை அடையலாம். இங்க வெற்றிங்கிறது வெறும் பணம் இல்ல, அது ஒரு முழுமையான நிறைவு. நீங்க ஒரு வேலையை செய்யும்போது அதுல ஒரு இனோவேஷன் இருக்கணும்.
உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஒருத்தர் ஹோட்டல் நடத்துறாருன்னு வைப்போம். அவர் காலையில 4 மணிக்கு எழுந்து கஷ்டப்பட்டு இட்லி ஊத்துறாரு. இது கடின உழைப்பு. ஆனா இன்னொருத்தர் ஏன் இட்லியை ஒரே மாதிரி விற்கணும், ஏன் அதை ஒரு ஆப் மூலமா டெலிவரி பண்ணக்கூடாது, ஏன் அதுல ஒரு புது சுவையை கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சு ஒரு பிராண்டை உருவாக்குறாரு. இங்க 2 பேருமே உழைக்கிறாங்க. ஆனா அந்த பிராண்ட் உருவாக்குனவர்கிட்ட இருக்கிற அந்த வேல்யூ கிரியேஷன் தான் அவரை சீக்கிரம் செல்வந்தராக்குது. பணம் உங்களை தேடி வரணும்னா நீங்க உலகத்துக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும். அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புத்திசாலித்தனம் வேணும். அந்த தீர்வை செயல்படுத்த தான் கடின உழைப்பு வேணும். இது 2ம் சேரும்போது அங்க லக்ஷ்மி கடாட்சம் தானா வரும். கிருஷ்ணர் 6வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 5ல சொல்றாரு, உத்தரேத் ஆத்மனாத் மானம் நாத்மானம் அவசாதயேத். அதாவது உன்னை நீயே உயர்த்திப்பார், உன்னை நீயே தாழ்த்திக்காத. நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு நம்மளால முடியாதுங்கிற தாழ்வு மனப்பான்மை அதிகம். நாங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க, எங்ககிட்ட எங்க காசு வரப்போகுதுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பாவம். உங்ககிட்ட ஒரு அபாரமான புத்தி இருக்கு, உங்க உடம்புல உழைக்கிற சக்தி இருக்கு. இது 2ஐயும் கொடுத்த அந்த பரமாத்மா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வழியையும் சொல்லி கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன பயம்? துணிஞ்சு இறங்குங்க. ஆனா குருட்டுத்தனமா இல்லாம கிருஷ்ணர் சொன்ன அந்த தெளிவான புத்தியோட இறங்குங்க. உழைப்புங்கிறது உங்க வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி, புத்திசாலித்தனம்ங்கிறது மேப் மாதிரி. பெட்ரோல் மட்டும் இருந்தா வண்டி ஓடும், ஆனா எங்க போகுதுன்னு தெரியாது. மேப் மட்டும் இருந்தா வண்டி ஒரே இடத்துல நிற்கும். 2ம் இருந்தாதான் நீங்க நினைச்ச இடத்தை அடைய முடியும். இப்போ நீங்க ஓட தயாராகிட்டீங்க. ஆனா இந்த ஓட்டத்துல இடையூறா வர்ற ஒரு விஷயம் சோம்பேறித்தனம். புத்திசாலிங்க கூட சில சமயம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அசால்ட்டா இருந்துருவாங்க. அந்த நாளைக்குங்கிற அரக்கனை கிருஷ்ணர் எப்படி கொல்ல சொல்றாரு, அதை அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோம்பேறிக்கு சுக்கான் இல்ல, தூங்குறவனுக்கு துடுப்பில்லன்னு. நாம எவ்வளவுதான் பெரிய புத்திசாலியா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வியாதி இருக்கே, அதுதான் நம்ம செல்வத்துக்கு வைக்கிற பெரிய வேட்டு. கிருஷ்ணர் கீதையில 3 குணங்களை பத்தி பேசுறாரு, சத்வம், ரஜஸ், தமஸ். இதுல இந்த தமஸ் குணம் இருக்கே, அதுதான் ஒரு மனுஷனை அப்படியே முடக்கி போடும். கிருஷ்ணர் 14வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 13ல சொல்றாரு, அப்பிரகாஷோ அப்பிரவருத்திஷ்ச பிரமாதோ மோக ஏவச்ச. அதாவது தெளிவில்லாத நிலை, செயலற்ற தன்மை, கவனக்குறைவு, மயக்கம், இது எல்லாம் தமோ குணத்தோட அடையாளங்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ரொம்ப புத்திசாலி, அவருக்கு ஒரு சூப்பர் பிசினஸ் ஐடியா இருக்கு. ஆனா அவர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு ஆரம்பிக்கலாம், இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு, அப்புறம் போலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா அந்த ஐடியாவால ஒரு பைசா பிரயோஜனம் உண்டா? அந்த ஐடியாவை இன்னொருத்தன் எடுத்துட்டு போய் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்துருவான். அப்புறம் இவரு இது ஏன் ஐடியாப்பான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாரு. உண்மையான செல்வந்தர் ஆகிறவன் யாருன்னா இப்போ இங்கேயே அப்படின்னு செயல்ல இறங்குறவன் தான். கடின உழைப்பாளி எப்பவும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா புத்திசாலி அந்த வேலையை சரியான நேரத்துல, அதாவது டைமிங்ல செய்வான். அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் எவ்வளவு முட்டி மோதினாலும் ஒன்னும் நடக்காது. நம்ம ஊர்ல பிசினஸ் பண்றவங்க நிறைய பேரு ஒரு வாய்ப்பு வரும்போது அதை தட்டி பறிக்க தயங்குவாங்க. பாத்துக்கலாம், மெதுவா பண்ணலாம்னு நடப்பாங்க. ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, சமயம் வந்துடுச்சு, வில்லை எடு. போர்க்களத்துல ஒரு நொடி தாமதிச்சாலும் தலை உருண்டிடும். அதே மாதிரி தான் மார்க்கெட்லையும் ஒரு புது டெக்னாலஜி வருதா, அதை முதல்ல யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா. நீங்க ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியனா இருக்கலாம், ஆனா இப்ப வர்ற புது ரக எலக்ட்ரிக் வண்டிகளை பத்தி நீங்க உங்க புத்தியை செலுத்தி கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த ஏரியாவுல டிமாண்ட் இருக்கிற ஆள். மத்தவங்க எல்லாம் பழைய வண்டிகளையே தொட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கடின உழைப்பு இருக்கும், ஆனா வருமானம் இருக்காது. ஆனா நீங்க புது விஷயத்தை கத்துக்கிட்டு அப்டேட் ஆகும்போது உங்க வருமானம் பல மடங்கு உயரும். செல்வம்ங்கிறது ஒரு வேட்டை மாதிரி. வேட்டைக்காரன் தூங்கிக்கிட்டு இருந்தா எற தப்பிச்சு போயிடும். கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்துல ஒரு நல்ல வேலைக்காரன் அல்லது ஒரு வெற்றிகரமான கர்த்தா எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. முத்த சங்கோ அனகம்வாதி திருத்யுத்சாக சமன்விதக. அதாவது பற்றில்லாதவன், அகங்காரமில்லாதவன், விடாமுயற்சியும் உற்சாகமும் கொண்டவன். இங்க உற்சாகம்தான் மேட்டர். ஒரு வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு முகத்தை சுழிச்சுக்கிட்டு செஞ்சா அங்க லக்ஷ்மி தங்க மாட்டாங்க. ஆஹா, இன்னைக்கு ஒரு புது வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு துள்ளி குதிச்சு வேலை செய்யணும். அந்த எனர்ஜி தான் உங்க புத்தியை கூர்மையாக்கும். உற்சாகமில்லாத உழைப்பு வெறும் பிணம் மாதிரி. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்ன புத்திசாலித்தனமா பிளான் போடுறேன், ஆனா என் கூட வேலை செய்யறவங்க ஒழுங்கா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு. இதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற கம்யூனிகேஷன் கோளாறு தான். கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய ஞானி, ஆனா அவர் அர்ஜுனனுக்கு புரிய வைக்க 18 அத்தியாயம் பேசுறாரு. ஒரு லீடரா நீங்க உங்க ஐடியாவை மத்தவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையும் உழைக்க வைக்கணும். அதுதான் ஸ்மார்ட் மேனேஜ்மெண்ட்.
தனியாளா நின்னு சம்பாதிக்கிறது கடின உழைப்பு. ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவங்கள சம்பாதிக்க வச்சு நீங்களும் சம்பாதிக்கிறது புத்திசாலித்தனம். கிருஷ்ணர் அர்ஜுனனை மட்டும் தயார் பண்ணல, பாண்டவ படை முழுக்க ஒரு நோக்கத்துக்காக நிக்க வச்சாரு. நீங்களும் ஒரு செல்வந்தராகணும்னா உங்களுக்கு ஒரு டீம் வேணும். அந்த டீமை வழி நடத்துறதுக்கு ஒரு தெளிவான புத்தி வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்தை செலவு பண்ற விதம். புத்திசாலிங்க பணத்தை சம்பாதிக்கிறதுல மட்டுமில்ல, அதை செலவு பண்றதுலயும் கவனமா இருப்பாங்க. தேவையற்ற பகட்டுக்காகவும் மத்தவங்க முன்னாடி கெத்தா காட்டிக்கணும்னு செலவு பண்றவன் சீக்கிரம் ஓட்டாண்டியாவான். கிருஷ்ணர் கீதையில மிதமான வாழ்க்கை பத்தி பேசுறாரு. யுக்தாஹார விஹாரா, அளவுக்கு மிஞ்சின ஆசை ஆபத்து. செல்வம் உங்ககிட்ட நிலைக்கணும்னா உங்ககிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு பிசினஸ்ல வர்ற லாபத்தை அப்படியே எடுத்து கார் வாங்கவோ பங்களா கட்டவோ பயன்படுத்தாம அந்த பிசினஸை இன்னும் பெருசாக்க எப்ப பயன்படுத்துறீங்களோ அப்பதான் நீங்க உண்மையான பிசினஸ் மேக்னெட் ஆக முடியும். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற அந்த இந்திரிய அடக்கம். கண்ணுல பார்த்ததை எல்லாம் வாங்கணும்னு தோணும், ஆனா புத்தி சொல்லணும் இப்போ இதுக்கு நேரம் இல்ல, இன்னும் வளர வேண்டி இருக்குன்னு. கடின உழைப்பாளி தன்னோட காலத்தை மட்டும் நம்புறான். புத்திசாலி அடுத்த தலைமுறைக்கான காலத்தையும் சேர்த்து யோசிக்கிறான். ஒரு சாதாரண ஆள் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நினைப்பான். ஆனா ஒரு புத்திசாலி நான் இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைப்பான். அந்த எண்ணத்தோட ஆழம்தான் அவனோட செல்வத்தோட அளவை தீர்மானிக்குது. கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 21ல சொல்றாரு, விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேக குருநந்தன. அதாவது ஜெயிக்கணும்னு முடிவெடுத்தவனோட புத்தி ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆனா குழப்பம் உள்ளவனோட புத்தி பல கிளைகளா பிரிஞ்சு சிதறி கிடக்கும். நீங்க இதையும் பண்ணலாமா அதையும் பண்ணலாமான்னு குழம்பி போயிருந்தா உங்க உழைப்பு சிதறி போயிடும். ஒரு விஷயத்தை எடுங்க, அதுல உங்க புத்திய முழுசா இறக்குங்க, அதுல ஒரு நிபுணரா மாறுங்க. அப்புறம் பாருங்க, பணம் உங்க பின்னாடி கியூல நிக்கும். நம்ம ஊர்ல நிறைய பேரு அதிர்ஷ்டம் இல்லப்பான்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன தெரியுமா? தயார் நிலையில் இருக்கிற உழைப்பும் தேடி வர்ற வாய்ப்பும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் அதிர்ஷ்டம். நீங்க உழைக்க தயாரா இல்லைன்னா வாய்ப்பு போயிடும். நீங்க புத்திசாலியா இல்லைன்னா வர்றது வாய்ப்புன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால எப்பவும் விழிப்புணர்வோட இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா நீங்க எதை மாத்தணும்? உங்க உழைப்பையா இல்ல உங்க புத்தி யோசிக்கிற திசையா? பெரும்பாலும் திசையை மாத்தினாதான் வேகம் பயனுள்ளதா இருக்கும். அந்த திசையை தீர்மானிக்கிறது உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆத்ம பலம். அந்த பலம் இருந்தா எந்த சோம்பேறித்தனமும் உங்களை அண்டாது. நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில சமயம் நம்மளை அறியாமலே தப்பு பண்ணிடுவோம். அது என்னன்னா நேர்மை தவறுறது. பணத்துக்காக புத்திசாலித்தனத்தை சூழ்ச்சியா மாத்தும் போது என்ன நடக்கும்? கிருஷ்ணர் சகுனியையும் காட்டியிருக்காரு, தன்னையும் காட்டியிருக்காரு. அந்த வித்தியாசத்தை உணர்ந்தாதான் நம்ம செல்வம் கௌரவமானதா இருக்கும். அதை அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நாம இப்போ ஒரு முக்கியமான வளைவுல நிக்கிறோம். வாழ்க்கையில சீக்கிரம் செல்வந்தராகணும்னு துடிக்கிறப்போ நம்ம புத்தி ஒரு தப்பான கணக்கு போடும். அது என்னன்னா, நேர்மையா இருந்தா லேட் ஆகும், கொஞ்சம் குறுக்கு வழியில போனா சீக்கிரம் கல்லா கட்டலாம் அப்படின்னு ஒரு நரித்தனமான எண்ணம் வரும். இங்கதான் சகுனிக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியணும். சகுனியும் புத்திசாலிதான், ஆனா அவன் புத்தி சூழ்ச்சி, கன்னிங்னஸ். கிருஷ்ணரோட புத்தி தந்திரம், ஸ்ட்ராட்டஜி. சகுனி போட்ட கணக்குல பாண்டவர்கள் நாட்டையே இழந்தாங்க. ஆனா கடைசியில சகுனியும் அவன் கூட்டமும் மொத்தமா அழிஞ்சு போனாங்க. ஆனா கிருஷ்ணர் போட்ட தந்திரத்துல பாண்டவர்கள் கஷ்டப்பட்டாலும் கடைசியில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை தர்மத்தோட ஆண்டாங்க. கிருஷ்ணர் 10வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 36ல ஒரு அதிரடியான விஷயம் சொல்றாரு. தியூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ் வினாம் அகம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஏமாற்றுபவர்களிடம் நான் சூதாட்டமாக இருக்கிறேன், ஒளி படைத்தவர்களிடம் ஒளியாக இருக்கிறேன். அதாவது நீ மற்றவர்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா அதே ஏமாற்று வேலை உன்னையும் ஒரு நாள் முழுசா அழிச்சிடும். அந்த இடத்துல கிருஷ்ணர் ஒரு பாடமா நிப்பாரு. ஆனா நீ உன்னோட திறமையாலையும் நேர்மையான புத்தியாலையும் முன்னேறணும்னு நினைச்சா உனக்குள்ள இருக்கிற அந்த தேஜஸா ஒளியா அவர் இருப்பாரு. நம்ம ஊர்ல நிறைய பேரு அவன் என்னமோ தப்பு பண்ணிதான் இவ்வளவு பெரிய ஆளானான்னு மற்றவங்கள பத்தி பேசுவாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, தப்பான வழியில வர்ற பணம் காத்துல ஊதுற பலூன் மாதிரி. பார்க்க பெருசா இருக்கும், ஆனா ஒரு சின்ன ஊசி பட்டா போதும் மொத்தமா காலி ஆயிடும். ஆனா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தன் புத்தியால ஒரு பிசினஸை நேர்மையா கட்டினவன் இருக்கானே, அவரோட செல்வம் ஒரு கருங்கல் கட்டிடம் மாதிரி. பூகம்பமே வந்தாலும் லேஸ்ல அசையாது. கிருஷ்ணர் 7வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 11ல சொல்றாரு, தர்மா விருத்தோ பூதேஷு
காமோஸ்மி பரதர்சப, அதாவது தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசை நான் தான். செல்வந்தராகணும்னு ஆசைப்படுறதுல தப்பே இல்ல. ஆனா அது மத்தவன் வயித்துல அடிச்சு வர்றதா இருக்கக்கூடாது. நீங்க ஒரு பொருளை விக்கிறீங்கன்னா அதுல லாபம் பார்க்கலாம். ஆனா அதுல கலப்படம் பண்ணி லாபம் பார்த்தா அது உங்களை விட உங்க சந்ததியையே பாதிக்கும். நிஜமான புத்திசாலித்தனங்கிறது நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான். பிசினஸ்ல காசை விட ரொம்ப முக்கியமானது கிரெடிபிலிட்டி. ஒருத்த உங்ககிட்ட ஒரு முறை ஏமாந்தா அவன் மறுபடி வரமாட்டான். ஆனா உங்க நேர்மையை பார்த்துட்டு அவன் இன்னும் 10 பேரை உங்ககிட்ட கூட்டிட்டு வருவான் பாருங்க, அதுதான் மார்க்கெட்டிங். அந்த இடத்துல தான் உங்க செல்வம் மளமளன்னு பெருகும். இதுக்கு கடின உழைப்பை விட ஒரு உன்னதமான புத்தி வேணும். புத்திசாலிங்க எப்பவுமே வின் வின் சிச்சுவேஷனை உருவாக்குவாங்க. அதாவது நானும் சம்பாதிக்கணும், எனக்கு காசு கொடுத்தவனும் திருப்தியா இருக்கணும். ஆனா வெறும் கடின உழைப்பாளி என்ன பண்ணுவான்னா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன்பா இவ்வளவு கம்மியா கிடைக்குதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். அவன் தன் கஷ்டத்தை தான் பார்க்கறானே தவிர தன் கஸ்டமரோட தேவையை பார்க்கல. கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்துல சாத்வீக புத்தி பத்தி சொல்றாரு. எது செய்ய வேண்டிய வேலை, எது செய்யக்கூடாத வேலை, எது பயம், எது தைரியம்னு எவனுக்கு தெரியுதோ அவன்தான் சிறந்த புத்திசாலி. ஒரு பிசினஸ் வாய்ப்பு வரும்போது அதுல இருக்கிற லாபத்தை மட்டும் பார்க்காம அதுல இருக்கிற ரிஸ்கையும் அதுல இருக்கிற தார்மீக பொறுப்பையும் சேர்த்து பார்க்கறவன் தான் ஒரு லாங் ரன்ல ஜெயிக்கிறான். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பிராண்டுகள் எல்லாம் ஏன் பல வருஷமா நிலைச்சிருக்கு? ஏன்னா அவங்க ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க. அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு தான் அதிகப்படியான உழைப்பும் தெளிவான புத்தியும் தேவைப்படுது. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இன்னைக்கே கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க தான் தப்பு பண்றாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றது, உன்னோட கடமையை செய், அதுக்கான பலன் சரியான நேரத்துல உன்னை தேடி வரும். சில சமயம் நம்ம பிளான் எல்லாம் கரெக்டா இருக்கும், உழைப்பும் அதிகமா இருக்கும், ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. அப்பதான் நமக்கு கோபம் வரும், விரக்தி வரும். கிருஷ்ணர் சொல்றாரு, கோபம் புத்தியை அழிக்கும், புத்தி அழிஞ்சா மனுஷனே அழிஞ்சிடுவான். 2.63. நஷ்டம் வரும்போது நீங்க உங்க புத்தியை நிதானமா வச்சுக்கிட்டாதான் அந்த நஷ்டத்துல இருந்து எப்படி மீளலாம்னு வழியை கண்டுபிடிக்க முடியும். கோவப்பட்டு கத்துறதுனால ஒரு பைசா லாபம் வராது. கடின உழைப்பாளி வெறும் கூலிக்கு மாரடிக்கிறான். புத்திசாலி மதிப்புக்கு வேலை செய்யறான். ஆனா அந்த மதிப்பை ஒரு நேர்மையான வழியில உருவாக்குறவன் தான் லெஜெண்ட் ஆகிறான். நீங்க ஒரு சாதாரண மெக்கானிக்கா இருந்தாலும் நீங்க கழற்ற ஒவ்வொரு ஸ்க்ரூவும் அந்த வண்டி ஓட்டுறவனோட உசுரோட சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சு நேர்மையா வேலை செஞ்சீங்கன்னா உங்க கடைக்கு முன்னாடி வண்டிகள் அணிவகுக்கும். அந்த நேர்மை தான் உங்களை செல்வந்தராக்கும். பணங்கிறது ஒரு நிழல் மாதிரி. நீங்க அதை துரத்துனீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க சூரியனை, அதாவது தர்மத்தையும் உழைப்பையும் புத்தியையும் நோக்கி நடந்தீங்கன்னா அந்த நிழல் உங்க பின்னாடியே வரும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். நீ போர்க்களத்துல ஜெயிக்கணும்னு நினைக்காத, தர்மத்தை நிலைநாட்டணும்னு நினை. அப்படி நினைச்சப்போ வெற்றி தேடி வந்தது. செல்வம் வரும்போது உங்க குணத்துல ஒரு கனிவு இருக்கணும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும். தத்தாத்மகம், அதாவது கொடுக்கிற குணம். எவ்வளவு கொடுக்கறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு திரும்ப வரும். இது ஒரு யூனிவர்சல் லா. இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறவன் தான் மகா புத்திசாலி. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு இலக்கை வச்சுக்கோங்க. ஆனா அந்த இலக்கை அடைய நீங்க போற பாதை பூக்கள் நிறைந்ததா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அது நேர்மையான பாதையா இருக்கணும். முட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முட்கள் உங்களை பக்குவப்படுத்தும். அந்த பக்குவம் தான் உங்க செல்வத்தை காப்பாத்தும். நம்ம வாழ்க்கையில இந்த உழைப்பும் புத்தியும் சேரும்போது ஒரு கட்டத்துல நாம ஒரு பெரிய சிகரத்தை தொடுவோம். ஆனா அங்க போன அப்புறம் கீழே விழாம இருக்கணும்னா நமக்கு ஒரு பிடிமானம் வேணும். அந்த பிடிமானம் எது? நம்ம செல்வத்தை எப்படி ஒரு பெரிய ஆளா வளர்ந்த பிறகும் மெயின்டைன் பண்றது? அந்த ஆழமான ஆன்மீக ரகசியத்தை அடுத்த கட்டத்துல பார்ப்போம். நாம இப்போ சிகரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு, புத்திசாலித்தனமா காய நகர்த்தியாச்சு, நேர்மையையும் கடைபிடிச்சாச்சு. இப்போ கையில லக்ஷ்மி கடாட்சம் தங்குது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய பரீட்சை இருக்கு. உலகத்துல நிறைய பேரு பணக்காரன் ஆகுறாங்க, ஆனா அத்தனை பேரும் செல்வந்தராகிறதில்ல. பணக்காரனுக்கும் செல்வந்தனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பணக்காரன் கிட்ட காசு இருக்கும், ஆனா செல்வந்தன் கிட்ட அந்த பணத்தை ஆளத் தெரிந்த ஞானம் இருக்கும். கிருஷ்ணர் 12வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 12 ஒரு தாரக மந்திரம் சொல்றாரு. ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகः தியாகாச்ச சாந்திர் அனந்தரம். அதாவது குருட்டுத்தனமான பயிற்சியை விட ஞானம் மேலானது, ஞானத்தை விட தியானம் மேலானது, எல்லாவற்றையும் விட செயலின் பலனை துறப்பது மேலானது.
ஏன்னா அந்த தியாகத்துக்கு அப்புறம்தான் நிம்மதி வரும். இத கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னப்பா இது, இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தியாகம் பண்ண சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு நான் பணக்காரன் ஆகணும்னு? இங்க தான் கிருஷ்ணரோட அந்த ஹை லெவல் மேனேஜ்மெண்ட் புரியணும். தியாகம்னா பணத்தை ஆத்துல தூக்கி போடுறதில்ல, அந்த பணத்தின் மேல இருக்கிற பைத்தியக்காரத்தனமான பற்ற விடுறது தான் தியாகம். ஒரு பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா வர்ற லாபத்தை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. அதை மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும், அடுத்த கட்ட முதலீட்டுக்கு விடணும், சமூகத்துக்கு பயனுள்ளதா மாத்தணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த செல்வம் வளரும். நம்ம ஊர்ல நிறைய பேரு ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல வளர முடியாம தேங்கி போறாங்க தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிற அந்த கருமித்தனம் தான் காரணம். எல்லாம் எனக்கு மட்டும் வரணும், யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறவன் ஒரு சின்ன கிணறு மாதிரி. மழை பெஞ்சா மட்டும்தான் அதுல தண்ணி இருக்கும். ஆனா தாராள மனசோட புத்திசாலித்தனமா பணத்தை சுழற்சியில விடுறவன் ஒரு கடல் மாதிரி. எல்லா ஆறுகளும் அவனை தேடி வரும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட நீ போரிடு, ஆனா வெற்றியை என்கிட்ட விட்டுடுன்னு சொன்னாரு. இதுதான் அந்த கர்ம பல தியாகம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, 100% உழைப்ப போடுறீங்க, சூப்பரா பிளான் பண்றீங்க. ஆனா ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற அந்த பக்குவம் இருக்கே, அதுதான் உங்களை ஒரு லீடரா மாத்தும். அந்த நிதானம் தான் அடுத்த பெரிய வாய்ப்பை உங்களுக்கு அடையாளம் காட்டும். கடின உழைப்பாளி எப்பவும் நான், என் காசு, என் கஷ்டம்னு தன்னை சுத்தியே யோசிப்பான். ஆனா புத்திசாலி நம்ம டீம், நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம சொசைட்டின்னு ஒரு பெரிய வட்டத்துல யோசிப்பான். கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 20ல ஜனகர் போன்ற மகாராஜாக்கள் எப்படி லோக சங்கிரகம், அதாவது உலக நன்மைக்காக வேலை செஞ்சாங்கன்னு சொல்றாரு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் உங்களோட அந்த கிரவுண்டிங் மாறக்கூடாது. நீங்க ஒரு சாதாரண தையல்காரரா இருந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி முதலாளியா மாறலாம். ஆனா அந்த பழைய தையல் மிஷின்ல நீங்க போட்ட உழைப்ப மறக்கக்கூடாது. அந்த பணிவு தான் உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும். பணம் வந்தா புத்தி மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜமான ஞானிக்கு பணம் வர வர புத்தி இன்னும் தெளிவாயிட்டே போகும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீங்க சரியா கையாளலன்னா அது உங்களையே சுட்டெரிச்சிடும். கிருஷ்ணர் கீதையில யக்ஞம், அதாவது YAGNA பத்தி அடிக்கடி பேசுறாரு. இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகத்துல இத CSR, அதாவது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணர் இத 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. நீ சம்பாதிச்சதுல ஒரு பகுதியை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணும்போது உனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் உன்னை சுத்தி ஒரு கவசமா இருக்கும். நம்ம ஊர்ல நிறைய பேரு பணக்காரன் ஆயிட்டா உடனே சோம்பேறி ஆயிடுவாங்க. இனிமே நான் ஏன் வேலை செய்யணும், எனக்கு தான் இவ்வளவு காசு இருக்கேன்னு நினைப்பாங்க. இதுதான் வீழ்ச்சியோட ஆரம்பம். கிருஷ்ணர் பரமாத்மாவா இருந்தும் தேரோட்டியா வேலை செஞ்சாரு. அவர் நினைச்சிருந்தா ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்திருக்கலாம். ஆனா அவர் கடமையை செய்யு முன்னுதாரணமா நின்னாரு. நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாலும் உங்களோட அந்த உழைக்கும் குணம் சாகக்கூடாது. உங்க புத்தி எப்பவும் புதுசு புதுசா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். செல்வந்தராகிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் எளிமை. ஆமா, நீங்க கேட்கறது ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா உலகத்துல இருக்கிற பெரிய கோடீஸ்வரர்களை பாருங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவங்க நேரத்தை ஆடம்பரத்துக்காக வீணாக்க மாட்டாங்க. அவங்க புத்தி எப்பவும் அடுத்த புரட்சியை பத்தி தான் யோசிக்கும். கிருஷ்ணர் துவாரகையோட ராஜா. ஆனா அவர் குசேலன் வந்தப்போ ஓடி போய் கட்டிப்பிடிச்சாரு. அந்த எளிமை தான் அவரை ஜகத்குருவா ஆக்குச்சு. நீங்க உங்க வாழ்க்கையில எப்ப செல்வந்தராவீங்க தெரியுமா? உங்க உழைப்பால நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களை அடிமையாக்காம உங்களை ஒரு சுதந்திரமான மனுஷனா மாத்தும் போதுதான். காசுக்காக ஓடுறவன் அடிமை, காசை ஓட விடுறவன் தான் எஜமான். கிருஷ்ணர் சொல்ற அந்த நிஷ்காம கர்மா தான் அந்த எஜமான் பதவிக்கு உங்களை இட்டு செல்லும். யோசிச்சு பாருங்க, நீங்க இன்னைக்கு ஒரு பிளான் போடுறீங்க, அதுல உங்க புத்திய 100% பயன்படுத்துறீங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கு. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, நான் என் கடமையை செய்யறேங்கிற தெளிவுதான் உங்க வெற்றியோட அஸ்தாவரம். அந்த அஸ்தாவரம் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க கட்டுற அந்த பணக்கோட்டை காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்துல ஸ்லோகம் 20ல சொல்றாரு, எல்லா உயிர்களிடத்திலும் அந்த ஒரே ஆத்மாவை எவன் காண்கிறானோ அவனோட அறிவுதான் மேலானதுன்னு. இத பிசினஸ்ல அப்ளை பண்ணா உங்ககிட்ட வேலை செய்யற கிளீனர்ல இருந்து உங்க பார்ட்னர் வரைக்கும் எல்லாரையும் ஒரே மரியாதையோட நடத்துறது தான் அந்த மேலான அறிவு. அந்த அன்பு தான் உங்களை ஒரு காந்தம் மாதிரி மாத்தும். நல்ல மனிதர்களும் நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி தானா வருவாங்க. நாம இப்போ இந்த பயணத்தோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம்.
இதுவரைக்கும் உழைப்பு, புத்தி, தர்மம், நிதானம்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சாச்சு. ஆனா கடைசியா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்ன அந்த ஒரு ரகசியம் இருக்கே, அதுதான் உங்க வாழ்க்கையையே புரட்டி போட போற மாஸ்டர் கீ. 18வது அத்தியாயத்துல போரோட முடிவுல கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இதோட நேரடி அர்த்தம், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்கிட்ட சரணடை, நான் உன்னை எல்லா பாவத்துல இருந்தும் விடுவிப்பேன், கவலைப்படாதேன்னு. இது அப்படியே பிசினஸுக்கும் நீங்க செல்வந்தராகிறதுக்கும் மாத்தி யோசிச்சு பாருங்க. இங்க சரண் அடையிறதுனா சோம்பேறியா படுத்துக்கிறது இல்ல. என்னோட அறிவு, என்னோட பலம், என்னோட உழைப்பு, இது எல்லாமே அந்த பரமாத்மா கொடுத்தது, நான் ஒரு கருவி மட்டும்தாங்கிற அந்த பெரிய தெளிவுல சரணடையணும். எப்போ ஒரு மனுஷன் நான் தான் செஞ்சேங்கிற அந்த சின்ன வட்டத்தை விட்டுட்டு இது ஒரு பெரிய பிரபஞ்ச ஆட்டம், இதுல நான் என் பங்க சரியா ஆடுறேன்னு நினைக்கிறானோ, அப்போ அவனோட புத்திக்கு ஒரு விஸ்வரூபம் கிடைக்கும். அந்த விஸ்வரூப புத்தி தான் உங்களை உலகமே வியக்கிற அளவுக்கு பெரிய செல்வந்தராக்கும். ஏன்னா அங்க பயம் கிடையாது, அங்க பதட்டம் கிடையாது, அங்க வெறும் தூய செயல், பியூர் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். கடின உழைப்பாளியா மட்டும் இருந்தா நீங்க வாழ்க்கையில ஒரு மரம் வெட்டுற ஆள் மாதிரி, புத்திசாலியா மட்டும் இருந்தா நீங்க அந்த மரத்தை விற்கிற வியாபாரி மாதிரி. ஆனா கிருஷ்ணர் சொல்ற அந்த உன்னதமான ஆளா இருந்தா நீங்க ஒரு காட்டை உருவாக்கி அதுல லட்சக்கணக்கானவர்களுக்கு நிழல் கொடுக்கிற மகான் மாதிரி. செல்வம்ங்கிறது உங்களை மட்டும் வாழ வைக்கிறது இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வாழ வைக்கிறது தான் நிஜமான லக்ஷ்மி கடாட்சம். நம்ம ஊர்ல நிறைய பேரு பணம் இருந்தா நிம்மதி இருக்காதுன்னு ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்காங்க. அது தப்பு. தர்மமான வழியில புத்திசாலித்தனமான உழைப்பால வர்ற பணம் உங்களுக்கு நிம்மதியையும் கொடுக்கும், கௌரவத்தையும் கொடுக்கும். கிருஷ்ணர் அர்ஜுனனை தேத்துனப்போ அவன் கைய வில்லுல வைக்க வச்சாரு. அவனோட கண்ணீர் துடைக்கப்படல, அவனோட பயம்தான் துடைக்கப்பட்டுச்சு. நீங்களும் இன்னைக்கு உங்க வறுமையை பார்த்து அழாதீங்க, உங்க கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க. எழுந்து நில்லுங்க, உங்க புத்தியை தீட்டுங்க. காலையில கண் முழிக்கும் போது இன்னைக்கு நான் உலகத்துக்கு என்ன வேல்யூ கொடுக்க போறேன்னு கேளுங்க. வெறும் எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறவன் ஏழை, நான் என்ன கொடுக்க முடியும்னு கேட்கிறவன் தான் சீக்கிரம் செல்வந்தராவான். ஏன்னா கொடுக்கிறவனுக்கு தான் பிரபஞ்சம் திரும்ப கொடுக்கும். கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகத்துல சஞ்சயன் மூலமா ஒரு வாக்குறுதி தர்றாரு. எத்திர யோகேஸ்வரக கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக. அதாவது எங்க யோகேஸ்வரன் கிருஷ்ணனும் எங்க வில்லேந்திய அர்ஜுனனும் ஒன்னா இருக்காங்களோ அங்க செல்வம் ஸ்ரீ, வெற்றி விஜய, வலிமை பூதி, நீதி நீதி, இது எல்லாம் நிலைச்சு இருக்கும். இதுதான் கிளைமேக்ஸ் பாயிண்ட். உங்க வாழ்க்கையில கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் ஒன்னா சேருங்க. ஒன்னு மட்டும் இருந்தா போதாது, கிருஷ்ணர் தேரோட்டியா இருக்கணும், அர்ஜுனன் அம்ப எய்யணும். அப்போ உங்க வாழ்க்கைங்கிற போர்க்களத்துல நீங்க தான் வின்னர். இன்னைக்கு இந்த நிமிஷமே ஒரு சபதம் எடுங்க. நான் வெறும் மாடு மாதிரி உழைக்க மாட்டேன், என் புத்தியை பயன்படுத்தி ஸ்மார்ட்டா வேலை செய்வேன். நான் வெறும் தந்திரம் பண்ண மாட்டேன், நேர்மையான வழியில மதிப்பை உருவாக்குவேன். நான் எனக்காக மட்டும் வாழ மாட்டேன், என் செல்வத்தால 4 பேருக்கு நல்லது செய்வேன். இந்த எண்ணம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா அப்புறம் பாருங்க, நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, செல்வம் உங்களை தேடி ஓடி வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு வாய்ப்பு. இதுல வறுமையில பிறக்கிறது உங்க தப்பு இல்ல, ஆனா வறுமையிலேயே சாகிறது உங்க பலவீனம். உங்ககிட்ட இருக்கிற அந்த அபார சக்தியை உணருங்க. கிருஷ்ணர் உங்க தேர ஓட்ட தயாரா இருக்காரு. நீங்க வில்ல எடுக்க தயாரா? போங்க, போய் உங்க சாம்ராஜ்யத்தை கட்டுங்க. உலகமே உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு உயர்ந்து நில்லுங்க. ஆனா அந்த உயரத்துல நிக்கும்போது கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏணியா இருங்க. அதுதான் கிருஷ்ணர் நமக்கு கொடுத்த லைஃப் லெசன். இனி உங்க ஒவ்வொரு அடியும் ஒரு வெற்றியா அமையட்டும். இந்த உலகம் உங்களை ஒரு சாதனையாளரா அடையாளம் காணட்டும். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.